வார்த்தைகள் கவிதைகள் அல்ல, உயிரை எழுப்பும் மின்னல். அவர் பாடியது பாடல் அல்ல, பாதையை காட்டும் தீபம். தமிழ் ஒரு மொழி அல்ல, ஒரு உயிர், ஒரு உரிமை, ஒரு எழுச்சி. 1184 நாட்கள், 1184 விடியல்கள், ஒவ்வொரு நாளும் நம்மை இன்றேசை என்று எழுப்பிய இந்த நட்புணரி இன்று மீண்டும் நம்மை ஒரே நோக்கில் இணைத்துள்ளது. சிந்தனை சரியானால் முடிவு தெளிவாகும், செயல் வரலாறு படைக்கும். நாம் சிந்திப்பது எண்ணம் அல்ல, நாளைய உலகத்தின் வரைபடம். இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, நம் வாழ்க்கையை மறுபடியும் வடிவமைக்கும் மேடை. மண்ணின் மனம் மாறாத கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், வேரில் உழைப்பு, மேலே உயர்வு. கரும்பின் இனிப்பால் புகழ்பெற்ற மண், அந்த மண்ணின் மனிதர், வாழ்க்கையின் இனிப்பை உழைப்பால் உருவாக்கியவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் பட்டதாரியாக உயர்ந்து என்னால் முடியும் என்று மனதில் முடிவு செய்து வாழ்க்கையில் சாதனை கண்டவர். பிஎஃப்எஸ்ஐ துறையில் டீம் லீடர் முதல் சீனியர் மேனேஜர் வரை இன்று வெற்றியை உருவாக்கும் தொழில் முனைவோர். வெஸ்டேஜ் இயக்கத்தின் மூலம் உள்ளூரில் இருந்து உலகம் வரை பயணம். ஆம், சங்கராபுரம் முதல் ஐரோப்பா வரை சாதனையின் தடங்கள். ஜேசிஐ இயக்கத்தில் சாசன தலைவர், மண்டல அதிகாரி, சர்டிஃபைடு ட்ரெய்னர். ஆனால் அவரின் உண்மையான அடையாளம் மனங்களை மாற்றும் சக்தி. வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டம் அல்ல, சரியான சிந்தனையின் தீர்மானம். இன்றைய சா நெடில் நீ குரில் தலைப்பின் மூலம் நம்மை சிந்திக்க, நம்மை முடிவெடுக்க, நம்மை செயல்பட வைக்க ஒரு உங்களுடைய இடிமுழக்க கைத்தட்டலுடன் உயிர்களை தீட்ட வருகிற ஆளுமை திரு லட்சுமி நாராயணன் அவர்களை அன்போடு வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிறர் வாட செயல்கள் பல செய்து நரைகுடி கிழ பருவம் எதி பெரும் கூற்றுக்கிற எனவன் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல வீழ்வேன் என்று நினைத்தாயும். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்துவிட்டார். ஆம், நல்லதொரு வீணை செய்து அதை நலங்கெட பொழுதில் எரிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற அந்த முண்டாசு கவிஞன் எனது நினைவு தொட்ட நாளில் இருந்து அவருடைய புகைப்படத்தை, ஓவிய படத்தை பார்த்து வளர்ந்தவன் என்ற முறையில் அந்த உற்சாகம் எறிந்த ஒரு தொலைநோக்குடன் கூடிய தீர்க்கதரிசி கவிஞன் நம்பிக்கை வார்த்தைகளை உங்கள் முன் வைத்து எனது உரையை தொடர்கின்றே. இனிய புலரி வணக்கங்கள். 1184வது நிகழ்வில் இந்த அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சற்றேறக்குரிய திரும்பி பார்த்தால் பெருமைப்பாக இருக்கிறது. இத்தனை நாட்களை நாம் இங்கு கடந்து வந்திருக்கிறோமா என்று. இதில் நிறைய நாட்கள் வந்திருக்கிறோம், சில நாட்கள் வர முடியாமல் போயிருக்கிறது. குறிப்பாக சா நீ எதில் குரில் என்ற இந்த எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது துவக்கத்தில் அனைவரும் கொஞ்சம் மிரண்டுதான் போனார்கள். இந்த எழுத்துக்களை வைத்து என்ன செய்து விடுவோம் என்று. ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் முத்திரையை பதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த முத்திரையை பதிக்க ஆரம்பித்த 30வது நாளில் இன்று நான் உங்கள் முன்னே இந்த தலைப்பின் கீழ் பேச விழுகின்றேன். அதே நேரத்தில் நாளையும் இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நாளையுடன் இந்த சா நீ நிறைவு பெறுகிறது. சா நீ சான்றோர்களின் நினைவுகள் என்ற தலைப்பின் கீழ் நான் இன்று சில சான்றோர்களை குறித்து நான் உங்களிடம் பேச விடுகின்றேன். சான்றோர்கள் உடல் மறைந்தாலும் சரி, நினைவுகள் மறைவதில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்தது உடலால் மட்டுமல்ல, உயிரால், உழைப்பால், அன்பால். இன்று நான் உங்களுக்கு 15 சான்றோர்களின் சுவையான நிகழ்வுகளை பகிர்கின்றேன். பகுதி 1 சொல்வது என்று சொன்னால், சார் நெக்ஸ்ட் சார். தமிழ் மண்ணின் சான்றோர்களாக சிலரை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். இவர்கள் எல்லாம் வாழ்ந்தது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆம், திருவள்ளுவர் நிலைத்து நிற்கும் காரணம் என்ன? 1330 குறள்கள், 133 அதிகாரங்களாக உலகின் மிக சிறந்த நூல்கள் வரிசையில் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்றும் ஐநா சபை, உலகின் அனைத்து நாடுகளும் பங்கேற்கும் ஐநா சபையில் கூட ஒலிக்கும் ஒரு நீதி நூலாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
இதை எழுதிய அந்த மகான் ஒரு மிக சிறந்த சான்றாக இன்று நம்மளிடம் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். வள்ளுவர் குறளை எழுதி முடித்த போது அது சரியானதுதானா என்ன சங்க புலவர்களிடம் சோதனை வேண்டினார். இதை கூட நம்ம ஔவையார் படத்துல பார்த்துப்போம். புலவர்கள் ஒவ்வொரு குறளையும் படித்தனர், பார்த்தனர். ஒரே ஒரு குறளை கூட தவறு காண முடியவில்லை. அப்போது சங்க பலகை தானாகவே நகர்ந்து வள்ளுவரை வரவேற்றதாம். இது ஒரு இலக்கிய சித்திரம். ஆனால் சொல்வது இதுதான். உண்மையான அறிவுக்கு எந்த சபையும் தலை வணங்கும் என்பதனை நினைவூட்டும் விதமாக இன்று நம்மளுடைய வள்ளுவமும் வள்ளுவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சான்றோர் உரைத்து சென்ற அந்த நீதி நெறி தவறாமல் இன்றும் அது முக்காலத்தையும் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த முக்காலத்தையும் உணர்த்தும் அந்த உரைகள் இன்று உலகம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பல மொழிகளில் பல மொழி பேசும் மக்களை சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது எவ்வளவு ஒரு பெரிய சான்றோருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லவா? அடுத்ததாக கம்பர். சார் ஸ்லைடை நகர்த்தலாம் சார். தமிழ் மண்ணின் சான்றோர் வரிசையில நம்ம திருவள்ளுவர் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக வேறு ஒரு அடுத்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான் சான்றோர் நிலைத்து நிற்க காரணம் என்ன? கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணம் தான் மிகவும் தொன்மையானது என்று சொல்வார்கள். இன்னும் கேட்டால் சில ராமாயணத்தையே நம்ப மாட்டார்கள். அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த மண்ணும் இந்த மக்களும் வாழ்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கருவியாக இன்னும் இருந்து கொண்டிருப்பது ராமாயணம், மகாபாரதம் போன்ற அந்த இதிகாச காவியங்கள். அவற்றை தமிழ் மண்ணுக்கு ஏற்றவாறு மொழிபெயர்த்த இந்த மகான் ஒரு சான்றோர் என்று சொன்னால் அது மிக இல்லை. காரணம் என்ன சொன்னால், எப்பொழுதும் ஒரு விஷயம் நேட்டிவிட்டி என்று சொல்வார்களே, மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை உணர்த்திவிட்டு செல்லும் விதமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு நூல் வடிவமைக்கப்பட வேண்டும். அது அந்த நூலை படைத்தவர்களுக்கான ஒரு முக்கிய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை வடமொழியில் எழுதப்பட்டது. அதை தமிழ் மண்ணுக்கு ஏற்றவாறு அதை படித்துணர்ந்து அதை தமிழ் மக்கள் இன்றும் நாம் சுவைபட பேசி சிலாகித்து அதில் உள்ள கற்பனை திறனையும் காவிய திறனையும் அதில் உள்ள கருத்துக்களையும் நாம் சிலாகித்து பேசுவதற்கு ஏற்றவாறு மொழிபெயர்த்து கொடுத்த அந்த கம்பர் ஒரு சான்றோர் அல்லவா? கம்பர் ஒரு ஏழை விவசாயியின் வீட்டில் தங்கினார். அவர் கல்லில் தயிர் கடைந்த சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் ஒரு தாளம் கண்டார். அதிலிருந்து தோன்றியது காடு தேடி ஓடினான் கண்ணனும் தேடினான் என்ற ஒரு கம்பராமாயண வரிகளை படித்தார். சாதாரண வாழ்வில் கூட சாகா கவிதை பிறக்கும் என்பதை உணர்த்தியவர் தான் இந்த கம்பர் என்று சொல்லலாம். அது எப்பொழுதும் குறைவில்லாத ஒரு நல்ல வார்த்தை. நெக்ஸ்ட் சார். சான்றோர்கள் நினைவுகள் வரிசையில் அடுத்ததாக நாம் சந்திக்க இருப்பது மகாகவி சுப்பிரமணிய பாரதி. என்னுடைய பிறந்த நாள் முதல் நான் வாழ்ந்த வீட்டில் என்னுடைய சித்தப்பா சின்னம்மா வீட்டில் அவர்களை தான் அம்மா அப்பா என்று அழைத்து வளர்ந்தேன். குழந்தை பருவத்திலிருந்து சற்று ஏறக்குறைய ஒரு 7-8 வயதிலேயே நான் அங்கே வாழ வேண்டிய ஒரு சூழலில் வாழ்ந்தபோது நினைவு தெரிந்து பார்த்த பல புகைப்படங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு முண்டாசு போட்ட ஒருவர் யார் இவர் என்று கேட்ட கேள்விக்கு படிக்க தெரிந்து வாசிக்க தெரிந்த போது எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு வித்தியாசமான தோன்றியது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்று அவர் படத்திற்கு கீழே வரையப்பட்ட படத்திற்கு கீழே எழுதியிருந்த வார்த்தைகள். பின்னால் அவர் கவிதையை நான் கல்லூரியில் படித்து வாசித்து மகிழ்ந்த போது அந்த கவிஞனின் தொலைநோக்கு பார்வையும் தீர்க்க தரிசனமும் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தது. இப்படியெல்லாம் ஒருவரால் சிந்தித்திருக்க முடியுமா என்பது போல அவர் நமக்கு பல தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கவும் செயல்படவும் அன்றையே வழிகாட்டிவிட்டு சென்றார். அவரும் ஒரு சிறந்த சான்றோராகவே நான் கருதுகின்றேன். நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன? அவர் வாழ்ந்த 1882 1921 குறுகிய காலத்திலேயே அவர் ஆற்றி சென்ற கடமைகள் என்ன?
அடிமைத்தனத்தை அழிக்க பாட்டை ஆயுதமாக்கினார். பெண் உரிமை, தேசப்பற்று, சாதி ஒழிப்பு எல்லாவற்றையும் தன் கவிதைகளில் ஊட்டினார். கா- சுவையான நிகழ்வுகள் என்று சொன்னால் பாரதியார் ஒரு கூட்டத்திலே பாட ஆரம்பித்தார். ஆங்கிலேயர் போலீசார் அவரை தடுத்து நிறுத்த வந்தனர். அவரை பாட்டை நிறுத்தவில்லை. மக்கள் எழுந்து நின்று உடன் பாட ஆரம்பித்தனர். போலீசாருக்கு என்ன செய்ய என்றே தெரியவில்லை. அப்போது ஆர்ப்பரிக்கும் கூட்டத்திற்கு மத்தியில் அவர் ஆடியவரே அந்த உணர்ச்சிகளை ஊட்டியதார். இன்றும் நாம் அவரை நினைவு கொள்கிறோம். அந்த சான்றோரை நினைவு கொண்டு கொண்டே இருக்கின்றோம். நிலத்தை வேர்கள் அல்ல பாட்டுகள் குறித்து கொள்ளும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு சான்றோராக திகழ்பவர் தான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்று சொன்னால் அது மிக அல்ல. அடுத்ததாக நாம் சந்திக்க போகும் நமது இந்த சமீபத்திய நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த ஒரு பேரறிஞர் அவர்தான் டாக்டர் மு வரதராசனார். எண்ணற்ற தமிழ் விற்பனர்களை பல தமிழகத்தின் பல கல்லூரிகள் பள்ளிகளுக்கு ஆசிரியராக உருவாக்கி அனுப்பியது மட்டுமல்லாமல் உலகின் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் அமர்வுகளில் சாதனை படைக்க வைத்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் டாக்டர் மு வரதராசனார். அவரின் மாணாக்கர்கள் எண்ணற்றவர்கள். இன்றைக்கு ஒரு விதை போட்டால் அந்த விதை பல விதைகளாக மாறுகிறது. ஆம், ஒரு விதையிலிருந்து பல விதைகளை உருவாக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் வரதராசனார். அவரிடம் தமிழ் பயின்ற பல மாணாக்கர்கள் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் தலை சிறந்த ஒரு பேராசிரியராக நிலைத்து நின்றார்கள். நிலைத்து நிற்க காரணம் என்ன? மு வரதராசனின் புகழ். தமிழ் இலக்கியத்தை எளிய மொழியில் விளக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். பல கூட்டங்களின் வாயிலாகவும் தன் எழுத்துக்கு வழியாகவும் தமிழ் இலக்கிய வரலாறு என்று ஒரு பெரிய நூலை எழுதி தமிழ் கல்வியை செழுமைப்படுத்தினார். சுவையான நிகழ்வு என்று சொன்னால் ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடைந்து மனம் உடைந்து அவரிடம் வந்தான். மு வரதராசனார் கேட்டார், நீ என்ன சாப்பிட்டாய் என்று. மாணவன் சொன்னான், ஏன் கேட்கிறீங்க ஐயா? மூவா சொன்னார், பசியோட படித்தால் படிப்பு மனசில் இருக்காது. முதலில் சாப்பிடு, பிறகு படி. உன்னுடைய வயிறு நிரம்பினால்தான் உன் மனம் நிரம்பும். உன் மனம் நிரம்பினால்தான் உன்னுடைய அறிவு நிரம்பும் என்று நிறைவான வயிறு நிறைவான கல்விக்கு அடிப்படை என்று சொல்லி அந்த மாணவனுக்கு பொருளுதவியும் செய்து அவனை படிக்க வைத்து வாழ்வாங்க வாழ வைத்தவர். இன்றும் பல பேரை நான் சந்தித்திருக்கின்றேன். அவருடைய மாணாக்கர்கள் அவரால் கல்வி உதவி பெற்று படித்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்து அவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் என்னிடம் பேசுகிறார்கள். நான் சென்னை வாழ்க்கையின் போது நிறைய பேர் சந்தித்தேன். மு வரதராசனின் மாணவரின் தந்தை, அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் பல பேரை அந்த சென்னை நகரில் வாழ்ந்த அவர், பச்சையப்பன் கல்லூரிக்கு மிக அருமையில் வாழ்ந்த அவர் பல மாணாக்கர்களின் பசியாற்றியும் அறிவு பசியும் தீர்க்கும் வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை நாம் சான்றோராக எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? அடுத்து சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். பகுதி 2ஆக இந்தியாவின் அறிவியல் மற்றும் இந்திய சான்றோர்கள் சில பேரை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா. இன்றைக்கு மின்சாரத்தை 2 பிரிவுதான் நம்ம பிரித்து பேசுகிறோம். ஒன்று டிசி கரண்ட், இன்னொன்று ஏசி கரண்ட். ஏசி கரண்ட்டை கண்டுபிடித்த ஒரு பெருமை என்று சொன்னால் மாறுதிசை மின்சாரம் என்று தமிழில் சொல்வார்கள். நிக்கோலா டெஸ்லா செர்பியாவில் பிறந்திருந்தாலும் கூட அமெரிக்காவில் செட்டில் ஆகி மின்சார உற்பத்தியில் ஒரு தன்னிகரற்ற ஒரு மனிதராக வாழ்ந்தார். மாறுதிசை மின்சாரம் எனக்கூடிய ஏசி மின்சாரம், இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மின்சார வாழ்க்கை, மின்சாரம் இல்லாவிட்டால் ஒரு நிமிடம் கூட வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாது. ஒருவேளை அந்த மண்ணெண்ணெய் விளக்கிலும் காடா விளக்கிலும் எண்ணெயை ஊற்றி எரிந்த விளக்குகளிலும் படித்து வாழ்ந்தவர்களுக்கு வேண்டுமானால் அதை பற்றிய அறிவு இருக்கும். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு மின்சாரத்தை தவிர வேறு ஒன்று தெரியாது. ஆனால் அந்த மின்சாரத்திற்கு ஒரு மூல காரணமாக இருந்தவர் இந்த டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லா. தாமஸ் ஆல்வா எடிசன் நேர்மறை மின்சாரம் என்று சொல்லக்கூடிய டிசி கரண்ட் மட்டுமே சரியானது என்று வாதிட்ட போது டெஸ்லா மாறுதிசை மின்சாரம் சிறந்தது என்று நிரூபிக்க போராடினார். எடிசன் கேள்வி செய்தார், உன் கனவு வெறும் காற்று என்றார். டெஸ்லா சொன்னார், காற்றில் இருந்துதான் மின்சாரம் பிறக்கும். இன்று உலகம் முழுவதும் ஏசி மின்சாரமே ஓடுகிறது. இன்று அதாவது பேட்டரி, அதாவது ஒயரை கனெக்ட் செய்யாமலேயே
மொபைல் போன் ரீசார்ஜ் ஆகும் தத்துவங்கள் எல்லாம் அவரிடம் பிறந்ததுதான். ஆக ஒரு மனிதன் கற்பனை திறன் என்று சொல்ல முடியாது, ஆழ்ந்த சிந்தனைக்கு ஒரு சிறந்த உதாரணம் டெஸ்லா. இந்த உலகம் முழுவதும் ஏசி மின்சாரமே ஓடுகிறது. நிராகரிக்கப்பட்ட ஒரு நிஜம் ஒரு காலத்தில் இன்று நிரந்தரமாக நிலைத்து நின்று உதாரண புருஷராக வாழ்பவர். அவரும் ஒரு சான்றோர் என்று நான் இங்கு நினைவு கூறுகின்றேன். இப்போது டெஸ்லாவின் பெயர் மறைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு காலத்தில் இன்று அவர் பெயரில் எலான் மஸ்க் அவர் நினைவை போற்றும் விதமாக எலான் மஸ்க் தனது மின்சார வாகன நிறுவனத்திற்கு டெஸ்லா என்று பெயரிட்டு நிக்கோலா டெஸ்லாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றும் டெஸ்லா என்பது உலகின் மிக சிறந்த மின்சார வாகன நிறுவனம் என்று நிரூபித்திருக்கிறார். மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரொபாட்டிக்ஸ் துறையில் டெஸ்லா நிறுவனம் ஆப்டிமஸ் என்கிற ஹூமாண்ட் ரோபாட் தயாரிக்கிற அதற்கு டெஸ்லா கண்ட கனவுகளின் தொடக்க புள்ளிகள் இன்று கோலங்களாக விரைந்து செய்யப்பட்டு கொண்டிருப்பவர் எலான் மஸ்க். அந்த வகையில் நிக்கோலா டெஸ்லா அவர்களை நான் சான்றோராக நினைவு கூறுகின்றேன். அது மட்டும் இல்ல, டெஸ்லா அவர்கள் விவேகானந்தர் அவர்கள் சிக்கோகா பயணத்தின் போது உலக ஆன்மீக மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற போது சிக்காகோ நகரில் வைத்து அவர்களை சந்திக்கின்றார். ஏன்னா போன பாஸ்கர சேதுபதி மன்னனின் உதவியால் சென்ற அவர் சில காலம் அங்கு சுற்றுப்பயணம் செய்கிறார் அமெரிக்காவின் பல பகுதிகளில். அந்த வகையில் டெஸ்லா அவர்களை சந்தித்து பேசும்போது டெஸ்லா விவேகானந்தரின் சிந்தனையில் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவரிடம் கலந்துரையாடுகிறார். அப்போ கேட்கிறார், நீ நேரம் உரையாடும் போது விவேகானந்தர் சொன்னார், வேத தத்துவத்தில் சொன்ன பிராணன் என்பதே உங்கள் மின்சக்தி என்று சொன்னபோது டெஸ்லா வியந்து போனார். இந்தியா பண்டைய காலத்திலே இதை அறிந்திருக்கிறது. சான்றோர்கள் எல்லை கடந்து சந்திக்க போது கூட உலகின் ஏதேனும் ஒரு விஷயம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் விவேகானந்தரும் டெஸ்லா அவர்களும் நட்பு பாராட்டிய ஒரு வரலாறை இன்று நான் உங்கள் முன் சான்றோரைக்கின்றேன். அது மட்டுமல்ல, பல நேரங்களில் பல கருத்துக்கள் இங்கு நாம் மறந்து விட்டாலும் கூட உண்மை என்பது உண்மைதான். அந்த வகையில் கடல் நீரின் நிறம் ஏன் நீளம் பயக்கிறது என்று கேட்டால் நிக்கோலா டெஸ்லா சார். நெக்ஸ்ட் சார். டாக்டர் B.R. அம்பேத்கர் இவரை பற்றி ஏன் நாம் இங்கே சொல்ல வேண்டும்? நவீன இந்தியாவின் சிற்பி என்று யார் யாரையும் சொல்கிறார்கள். என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நவீன இந்தியாவை வடிவமைத்ததில் மிக பெரும் பங்கு என்று சொன்னால் இந்த மாபெரும் அறிஞருக்கு உண்டு. இவரின் புகழ் நிலைத்து நிற்க காரணம் என்றால் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று மட்டுமல்லாமல் சமூக நீதிக்காக தன் வாழ்முறை முழுவதும் போராடியவர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர். சிறு வயதில் பள்ளியில் அம்பேத்கர் தாகமாக இருந்தது. தண்ணீர் குடிக்க நெருங்கினார். ஆசிரியாவை தடுத்தார். மாணவன் என்று சொன்னார். நான் ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து குடிக்கும் நீரை சட்டமாக்குவேன் என்று சொன்னார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் வாக்கை நிறைவேற்றினார். நிராகரிப்பு இப்போதும் நிர்ணயிக்கும் சக்தியாக மாறும் என்பதற்கு உதாரணம் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை இந்த நேரத்தில் நான் அந்த சான்றோர் வரிசையில் நினைவு கொண்டு கூறுகின்றேன். அடுத்து சார், சுவாமி விவேகானந்தர் நிலைத்து நிற்கும் காரணம் என்ன? அவர் புகழுக்கு 1863 1902 வரையுமே வாழ்ந்த அவருடைய குறுகிய கால வாழ்க்கையில் இந்திய ஆன்மீகத்தை உலகிற்கு அறிவித்த ஒரு மகான். சிக்காகோ உரை என்று உலகின் கலை சிறந்த உரைகள் ஒன்றாக உலக வரலாற்றில் பேசப்படுகிறது. இளைஞர்களின் ஐகான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ஊட்டும் வழிகாட்டியாக இன்றும் திகழ்கின்றார் என்னுடைய ஆதர்ஷ புருஷர். சுவையான நிகழ்வு என்று சொன்னால், சிகாகோ மாநாட்டில் அவர் பேச இணைந்த போது சகோதர சகோதரிகளை என்று ஆரம்பித்த போது எப்போதுமே வெள்ளைக்காரர்கள் உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர்கள் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று ஆரம்பிப்பார்கள். இவர் சகோதர சகோதரிகளை என்று உரைத்த போது அங்கு அரங்கமே கைத்தட்டி ஆச்சரியத்தில் உறைந்து நின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வார்த்தை, ஆம், சக மனிதர்களை சகோதர சகோதரிகளாக பார்க்கும் மனப்போக்குவத்தை அந்நிய மண்ணில் விதைத்து விட்டு வந்தார். அது இன்றும் தீபம் என தொடர்ந்து தழைத்து எழுந்து கொண்டிருக்கிறது. 1000 பேர் எழுந்து நின்று கோஷம் வைத்தனர். ஏனென்றால் அது வெறும் வணக்கமில்லை, நிஜமான அன்பின் வெளிப்பாடு. நிஜமான அன்பே உலகை நிலைநிறுத்தும் என்பதற்கு சான்றுரைக்கும் ஒரு நபர் தான் நம் சுவாமி விவேகானந்தர். அடுத்த சார், நிலைத்து நிற்கும் புகழ் மிக்க ஒரு
சான்றோராக இருக்கும் இவரை யாரும் நாம் இந்த தலைமுறையில் மறந்துவிட முடியாது. ஆம், 1931 2015 வரை வாழ்ந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை தான் நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். ராக்கெட் விஞ்ஞானி, இந்தியாவின் மிகவும் நேசிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர், ஆம், மக்கள் தலைவர், மக்கள் குடியரசுத் தலைவர் என்று இன்றும் மக்களால் புகழ்ந்து கொண்டிருக்கப்படக்கூடிய ஒரே நபர். ஜாதி மத இன வேறுபாட்டுக்கு கடந்து அவர் ஒரு நல்ல குடியரசுத் தலைவராக தன் வரலாற்றின் முத்திரையை பதிக்கின்றார். கனவுகான் இன்று தன் வாழ்நாள் முழுவதும் இளைய தலைமுறையிடம் பேசி சென்ற ஒரு மகான். ஒருமுறை ராஷ்டிரபதி பவனில் பணியாற்றும் ஒரு சிறு பையன், அங்க வேலை செய்யறவருடைய பையன் ஒருத்தன் அவரை வந்து சந்திக்கிறான். அங்கிள், நான் விஞ்ஞானி ஆகலாமா? கலாம் உட்கார வைத்து சரிசமமாக உட்கார வைத்து அவனிடம் பேச ஆரம்பித்தார். சற்றேறக்குறை 1 மணி நேரம் அவருக்கு சில கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவருடைய செக்ரட்டரி கேட்கிறார், சார், இதற்கு எல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டுமா அப்படின்னு. கலாம் சொன்னார், இந்த நேரத்தில் இருந்துதான் இந்தியாவின் அடுத்த விஞ்ஞானி கிடைக்கிறான் என்று சொன்னார். ஆம், ஒரு விஞ்ஞானி உருவாக்குவதற்கு ஒரு விஞ்ஞானி எடுத்துக்கொண்ட விஷயம் நேரம் ஒதுக்கீடு தான் அது. இந்த நிமிடம் ஒரு நாட்டை நிர்மாணிக்கும் என்று அவர் முத்தாய்ப்பாக சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். இன்று அவன் ஒரு நல்ல விஞ்ஞானிகள் கூட இருக்கலாம் அல்லவா? அது மட்டும் இல்ல, அவரை நினைவு காரணம் என்னவென்று சொன்னால், அவரை சந்திக்க அவருடைய குடும்பர்கள், உற்றார், உறவினர்கள் அனைவரும் ராமேஸ்வரத்திலிருந்து பயணித்து டெல்லியை அடைந்தபோது அவர்களை ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து சென்ற அந்த வாகனத்திற்கான பயண செயலிலிருந்து, அந்த ட்ரெயின் டிக்கெட்டிலிருந்து அவர்கள் அந்த ஊரை சுற்றி பார்க்க ஆன செலவு, அங்கு ராஷ்டிரபதி பவனில் அவர்கள் தங்கி சாப்பாடு சாப்பிட்ட செலவு உட்பட அனைத்திற்கும் 3,73,000 ரூபாய்க்கு செக் போட்டு அவருடைய செக்ரட்டரியிடம் கொடுத்து இதை கவர்மெண்ட் கணக்கில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னபோது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த அனைத்து உயர் அதிகாரிகளும் பிரமிப்பின் உச்சியில் நின்றார்கள். காரணம் என்று சொன்னால், அவர்கள் இதற்கு முன்னால் பார்த்தது அனைத்தையும் கூடுமானவரை அங்கு வரும்போது பதவி விலகுவதற்கு முன் என்னென்னலாம் தம் வீட்டுக்கு அடுத்த தனது சொந்த வீட்டிற்கு வேண்டுமோ அதையெல்லாம் பட்டியலிட்டு வாங்கி அதை எல்லாம் கவர்மெண்ட் கணக்கில் சேர்த்து விட்டு சூறையாடி சுழற்றி வைத்து வாரி எடுத்து சென்ற குடியரசுத் தலைவர்களே பார்த்து கொண்டிருந்த அந்த அதிகாரிகளும் பணியாளர்களும் அந்த மனிதர் வெறும் பெட்டியுடன் வெளியே கிளம்பிய போது தன் குடும்பத்து உறுப்பினருக்கு சொந்த செலவில் அங்கு உணவு படைத்ததிலிருந்து அவர்களை ஊரை சுற்றி காட்டிய பணி வரை செய்ததையும் பார்த்தபோது உண்மையில் பிரமிப்பாக கண்ணீர் கசிந்த நீருடன் நின்றதாக நான் கேட்டிருக்கிறேன். அதையெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்றும் நமக்கு ஒரு சான்றோராக காட்சியளிக்கின்றார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அடுத்த சார். உலகின் சான்றோராக நான் சிலரை குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் கோரா நைட்டிங்கேல். நர்சிங் துறையில் இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் வாழ்ந்தது 1820 1910 வரை. நிலைத்து நிற்கும் புகழுக்கு காரணம் என்ன? நவீன நர்சிங் துறை என்று சொல்லக்கூடிய இன்றைய நர்சிங் துறை எவ்வளோ விரிவு பெற்றிருந்தாலும் கூட அதற்கு துவக்க புள்ளியாக இருந்தவர் தான் இந்த சகோதரி. செவிலியர்களை சிஸ்டர் என்று அழைக்கும் ஒரு நல்ல ஒரு பண்பை கிரியேட் செய்தவர். ஆமாம், கிரிமியா போர் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவின் வரலாற்றில் முக்கியமான போரில் அடிபட்டு காயங்களுடன் படுத்து கிடந்த, உயிருக்கு போராடி கொண்டிருந்த பலரை அழைத்து வந்து முகாமிட்டு அவர்களை எல்லாம் சிகிச்சை அளித்து அவர்களை உயிர் பெறச் செய்தவர். வண்டியும் முடமாகவும் மாணவர்களை எல்லாம் தூக்கி நிறுத்தி தட்டி எழுப்பி அவர்களை உற்சாகத்துடன் நடமாட செய்தவர். நர்சிங் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது ஒரு தொண்டு என்று உலகிற்கு உணர்த்திய ஒரு மாபெரும் மேதை அவர். இன்று உலகம் முழுவதும் மே மாதம் 12ஆம் நாளை நர்சஸ் டே என்று கொண்டாடுவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த மாபெரும் ஒரு சான்றோர் மாபெரும் பெண்மணியை, சகோதரியை நாம் சான்றோர் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது நண்பர்களே? போர்க்களத்தில் காயமடைந்த வீரர்கள் இரவு நேரத்தில் கண் விழிப்பார்கள். அந்த நேரத்தில் கூரையில் இருந்து அவர்களுக்கு ஒரு விளக்கின் நிகழ்வும். ஆம், அவர் ஒரு ராந்தல் விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த போர்க்கால சூழலில் மின்சாரம் இல்லாத அந்த தருணத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றி கொண்டு வந்து அவர்களை எல்லாம் தொட்டு சிகிச்சை அளிக்கும் போது அவர் நிகழலை தொட்டு வணங்கிய எண்ணற்ற ஆயிரக்கணக்கான வீரர்கள் சொல்வார்கள்,
த லேடி வித் லேம்ப் என்று அழைத்தார்கள். மேலே ஒரு நோயாளிக்கு நிம்மதியாகும், அது நினைவில் நிற்கும் என்றும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தான் ஃப்ளோரா நைட்டிங்கேல் சிஸ்டர். அடுத்ததாக மற்றொரு உலகின் வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒருவரை நாம் பார்க்கின்றோம். அவர் தான் 1880 1968 வரை வாழ்ந்து மறைந்த ஹெலன் கெல்லர். இவர் புகழ் நிலைத்து நிற்க காரணம் என்ன? பார்வையும் கிடையாது, செவிப்புலனும் கிடையாது, ஆனால் உலகை மனங்களால் வென்றார். எழுத்தாளர், சமூக ஆர்வலர், ஊனமுற்றோருக்கு உரிமை குரல் கொடுத்து ஒரு மாபெரும் சமூக புரட்சியாளர். ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், உலகில் இந்த கொடுமையான விஷயம் என்ன என்று. ஹெலன் கெல்லர் சொன்னார், கண்கள் இருந்தும் காணாமல் இருப்பது, காதுகள் இருந்தும் கேட்காமல் இருப்பது. ஆம், அவரால் கேட்கவும் முடியாது, பார்வையும் இல்லை. என்றாலும் கூட பிரெய்லி என்ற ஒரு வார்த்தையை இதை உருவாக்கி ஊனமுற்றவர்கள் அவருடைய கருத்துக்களை செம்மையாக பதிவு செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் தான் அவர். ஒரு நிமிடம் நண்பர்கள். ஹலோ, கேட்கிறதா சார்? கேக்குது சார், கேக்குது சார். ஹெலன் கெல்லர் அந்த பத்திரிகையாளரிடம் சொன்னதுதான், கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேட்காமல் இருப்பது எவ்வளவு கொடுமையோ அதுதான் மிக கொடுமையான விஷயம் என்று சொன்னார். இன்று உலகின் பல விஷயங்கள், பல நேரங்களில் இன்றைய நடக்கும் போர்கள் எல்லாம் பார்க்கும்போது கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேட்காமல் இருப்பவர்களின் செயல்களால் தான் இவையெல்லாம் நடக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? அந்த வகையில் பல ஊனமுற்ற மக்களுக்கு ஒரு உற்சாக படைக்கும் ஒரு நபராக இருந்தவர் தான் ஹெலன் கெல்லர். அவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தது சார். ஸ்லைட் நெக்ஸ்ட் சார். சார் ரமேஷா, வந்துடுச்சுயா, வந்துடுச்சு. நெல்சன் மண்டேலா இல்ல, இங்க வரல. 1918 2013 வரை வாழ்ந்து மறைந்த இவர். இவருடைய புகழ் இன்றும் நிலைத்து நிற்க காரணம் ஒரு சான்றோராக நாம் எடுத்துக்கொள்ள அவசியம் என்ன சொன்ன 27 ஆண்டுகள் சிறையில் தொடர்ந்து வாழ்ந்தார். ஆனாலும் கூட விருப்பை வளர்க்காமல் நிறமின்மை கொண்ட ஒரு தேசத்தை கட்டினார். நோபல் பரிசு பெற்றார். உலகின் மனசாட்சியாக நிற்கின்றார். சுவையான நிகழ்வு என்ன என்று சொன்னால், சிறையிலிருந்து விடுதலையான நாளில் கேட்டனர், 27 ஆண்டுகள் உங்களை அடுத்தவரிடம் கோபம் இல்லையா என்ன என்று. மண்டேலா சொன்னார், கோபத்தோடு வெளியே வந்தால் நான் இன்னும் சிறையிலேயே இருக்கிறேன் என்று அர்த்தம். நிம்மதியை திருடுவனை நீயே அனுமதிக்கின்றாய், அதற்கு ஏன் நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை பார்த்து கேட்டார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மகானுபவன் தான் அவர் மண்டேலா அவர்கள். அவரை கொடும் சிறையில் கடும் தண்டனைகள் கொடுத்து அவரை துன்புறுத்தியவர்கள் கூட அவர் அந்த தேசத்தின் தலைவராக வந்த பிறகு அவர்களை மிகவும் நட்போடும் அன்போடும் நடத்திய ஒரு மாபெரும் தியாக மனப்பான்மை கொண்டவர் தான் மதிப்பிற்குரிய நெல்சன் மண்டேலா அவர்கள். அவர் ஒரு சான்றோர் என்று உரைத்தால் அது மிகையல்ல. அவர் இப்பொழுதும் சான்றோர் வரிசையில் இருப்பார். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், காம்பவுண்டிங் தியரி என்று சொல்லக்கூடிய அந்த உலகின் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்று சொல்வார்கள் அனைவரும். உலகின் 8வது அதிசயம் காம்பவுண்டிங் தியரி. அதை உருவாக்குவதற்கு ஒரு வித்திட்டவர் தான் இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சாதாரண அலுவலக ஊழியனாக இருந்தும் உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானியாக E=mc² என்ற ஆற்றல் என்பது அழிவுகளை என்ற உலகின் மிகப்பெரிய தத்துவத்தை நிரூபித்த இந்த மகான் ஒரு சான்றோராக இருப்பதற்கு காரணம், அவர் ஒரு குழந்தை அவரை பார்த்து கேட்டது, நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலி என்று கேட்டது. ஐன்ஸ்டீன் சொன்னார், நான் புத்திசாலி இல்லை, ஒரு கேள்வியோடு நீண்ட நேரம் இருக்கின்றேன், அவ்வளவுதான். நிலைத்த கேள்வியை நிறந்த விடையை தருமாம்.
ஒரு கேள்வியை யார் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வைத்தவர். கேள்விகளே ஒரு சிறந்த பதிலை தரக்கூடிய ஒரு மனிதராக மாற்றும் என்பதற்கு உதாரணமாக இருந்து உலகின் மிகப்பெரிய முக்கிய தத்துவத்தை படைத்து சென்ற அவர் ஒரு உலகளாவிய சான்றோர் அல்லவா. அடுத்த நெக்ஸ்ட் சார். தொண்டால் சோற்ற சான்றோர்கள் சிலரை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அவற்றில் நம் தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்தவர்களில் சில குறிப்பிட்ட நபர்களை நாம் இப்போது பார்க்க வருகின்றோம். இவர் ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும் பார்க்காமல் தன்னம்பிக்கைவாதியாகவும் பார்க்க வேண்டும். தான் எடுத்துக்கொண்ட காரணத்தில் ஒரு உறுதியாக இருந்ததால் அவர் இன்றும் நம் சரித்திரத்தில் சான்றோராக நாம் பார்க்கின்றோம். 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படும் அப்பர் என்ற திருநாவுக்கரசர் நிலைத்து நிற்க காரணம் தேவாரம் மட்டும் பாடியதால் சைவ மதத்தை மீட்டெடுத்ததால் மட்டுமல்ல, கூடிய போது கூடி இறைவனை பாடும் என்று ஒரு சமூக ஊற்றை போதித்தார். அதாவது ஜாதி சமய விஷயங்களை எல்லாம் கடந்து அனைவரும் ஒன்றே என்ற அந்த 7ஆம் நூற்றாண்டிலே நிரூபித்த ஒரு மாகாணம். அரசன் அப்பரை கல்லால் கட்டி கடலில் இருந்தபோது கல் தண்ணீரில் மிதந்தது. அரசன் வியந்தான். பார்த்தவர்களெல்லாம் பிரமித்து போய் நின்றார்கள். அப்போது அவர் சொன்னார், நம்பிக்கை இருக்கும் இடத்தில் எல்லாம் இருக்கும் என்று சொன்னார். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நீரும் நிலமாகும். அவர் நம்பியது இறைவனை. இறைவன் அவரை கொண்டு வந்து கரை சேர்த்தார். கரை சேர்த்த இடம் கடலூர். வண்டிப்பாளையம் அடைவு கரையேற விட்ட குப்பம் என்று இன்றும் மக்களால் போற்றப்படும் ஒரு குளத்தில் அடித்து வந்து அது ஒரு சிற்றாறு கடலிலிருந்து தள்ளி வந்து அவரை கொண்டு வந்து சேர்த்த போது அவர் எழுந்த இடம் இன்றும் கரையேற விட்ட குப்பம் என்று கடலூரில் இருக்கின்றது. அதை நான் பலமுறை அந்த குளத்தை பார்த்து இருக்கிறேன். இங்குதான் கப்பர் கலையேறினார் என்று சொல்லுவார்கள். ஆக வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு மகான் இருந்த அந்த இடத்தை கூட நான் தரிசித்த பெருமை பெற்றவனாக இங்கே முன் நிற்கின்றேன். அடுத்தது சார். நான் வணங்கி போற்றி வாழும் என்னுடைய ஆதர்ச புருஷர் சுவாமி விவேகானந்தரின் குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1836 1886 வரை வாழ்ந்த இவர் புகழ் நிலைத்திருந்த காரணம் எல்லா மதங்களும் ஒரே இலக்கை நோக்கி செல்கின்றன என்று வாழ்ந்து காட்டினார். விவேகானந்தருக்கு வழிகாட்டினார். விவேகானந்தருக்கு மட்டுமா எண்ணற்ற நூற்றுக்கணக்கான சீடர்களை வழிநடத்தி ராமகிருஷ்ண மடம் உலகின் பல பகுதிகளில் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்க ஒரு முக்கிய மூல காரணமாக இருந்து இந்த மனிதர் ஒரு சான்றோர் என்பதற்கு காரணம், ஒரு பண்டிதர் நீண்ட நேரம் சாஸ்திரம் பற்றி பேசினார். பரமஹம்சர் கேட்டுக்கொண்டிருந்தார். கடைசியில் கேட்டார், எல்லாம் சரி, ஆனால் நீர் கடவுளை நேசிக்கிறீரா? பண்டிதர் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது அவர் சொன்னார், நிறைய தெரிவதை விட நிஜமாக நேசிப்பதே பெரிது. ஆம், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவரை அதிகம் நேசிக்கவும் வேண்டும் என்று ஒரு எளிய தத்துவத்தை அவருக்கு போதித்தவர் தான் இந்த மாபெரும் மகானுபவன். பல உலகின் பல நல்ல காரியங்கள் இன்றும் இடத்தை நீடித்துக் கொண்டிருக்க காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை நாம் சான்றோர் என்று நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து சார். நம் சமூகத்தில் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்தவர். இவருடைய கோட்பாடுகள் இன்றும் நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் ஆய்வு சாலைகளில் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று பல ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லக்கூடிய நிறப்பிரிகை தத்துவத்தில் அவருடைய ஆராய்ச்சிகள் தெரிவித்த நிலைத்த போரை வளர்ந்து கொண்டது. கடல் நீரின் நிறம் ஏன் நீளமாக இருக்கிறது என்று சிறுவயதில் கேட்ட அவர் மனதில் இருந்த கேள்விக்கு ஆராய்ந்து விடை கண்டார். ஆம், அதுதான் ராமன் எஃபெக்ட் என்றக்கூடிய ராமன் விளைவு. இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி என்ற முதல் இந்தியர் என்கிற ஒரு வரலாற்று புகழை இன்றும் அவர் வைத்திருக்கின்றார். நோபல் பரிசு வாங்க ஸ்டாக்ஹோம் போனார். அங்கு ஒரு வெள்ளைக்காரர் கேட்டார், இந்தியாவில் விஞ்ஞானம் இருக்கிறதா என்று நக்கலாக கேட்டார். அதற்கு அவர் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார், ஆம், இந்தியாவில் விஞ்ஞானம் இருக்கிறது, அதனால் தான் நான் இங்கே உங்கள் முன் நிற்கின்றேன் என்று மிக அமைதியாக சொல்லிவிட்டு அவரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரித்தார். அவர் வெற்றி தலை கொண்டார். ஆம், அவர் அதற்கான தகுதி படைத்தவராக இருந்த காரணத்தினால்தான் ஒரு இந்தியராலும் விஞ்ஞானம் படைக்க முடியும் என்ற காரணத்தினால் அவர் அங்கு நின்றார். இந்தியா என்ன வெள்ளைக்காரர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு போன பின், மிஷினரிகள் பள்ளியில் பாடம் சொல்லிக் கொடுத்து விட்டு போன பின்புதான் அறிவு பெற்ற மக்களா இந்திய மக்கள் பாரம்பரியமாக தொன்று தொட்டே பல சாதனைகளை நிகழ்த்திய ஒரு சமூகம் அல்லவா. ஒவ்வொரு பகுதியிலும் இந்தியாவின் மண்ணிலும் விஞ்ஞானமும் மற்ற அறிவு சார்ந்த பல விஷயங்களும் தலை தூங்கி வாழ்ந்து
இன்றும் உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. அதுதான் உலகில் பல பேர் வியாபாரம் செய்வதற்கும் சரி, ஆன்மீகம் தேடியும் சரி, மன அமைதியும் தேடியும் சரி இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பவர்கள் தான் இந்தியாவில் பிறந்த சான்றோர்கள். அவர்களை மட்டும் நாம் சொல்லிவிட்டு சென்று விட முடியாது. இன்று உலகம் பிறந்த பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகமாக இருப்பதனால்தான் நாம் அனைவரையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நான் ஒரு 15 சான்றோர்களை எடுத்து இங்கு உங்கள் நினைவு கூர்ந்தேன். அந்த வகையில் எனக்கு உங்களிடம் நல்ல பல விஷயங்களை, சாதனைகளையும் நிறைவுகளையும் பல விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த தளம் அமைந்தது. அந்த வகையில் சான்றோர்கள் மறைந்தாலும் கூட சாத்திய வார்த்தைகள் மறைவதில்லை, நினைவுகள் மறைந்தாலும் நிலைத்த செயல்கள் மறைவதில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்றைய நிகழ்வை நான் படைத்திருக்கிறேன். நட்புரை குழுமத்தினர் அனைவருக்கும் இந்த சான்றோர்களின் நிழலில் வாழ்ந்திருக்கின்றோம், வளர்ந்திருக்கின்றோம். நம் வருங்கால சந்தையும் வளர்ப்போம் என்ற நிலையில் அவர் காட்டிய வழியில் நாம் நின்று இந்த உலகை எடுத்துச் செல்வோம் அடுத்த கட்டத்திற்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்கள். நன்றி நன்றி லட்சுமணன் சார். தேடி சோறு தினம் தின்னு என்று தீப்பொறி போல எழுந்த அந்த வரியிலிருந்து நான் வளர்ந்தவன். சுவரில் இருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து அது ஒரு விழிப்பு, அது ஒரு வழிகாட்டி, அது ஒரு வாழ்க்கை. இன்று நாம் பயணித்தது 1184 நாட்கள் என்ற ஒரு நீண்ட பாதை. இன்றைய தலைப்பு சான்றோர் நினைவு. ஒரு மின்னல் உண்மை, சான்றோர் உடலால் மறைந்தாலும் சிந்தனையால் என்றும் உயிருடன் வாழ்கிறார்கள். திருவள்ளுவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மனித குலம். திருக்குறள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு யுஎன் வரை சென்றிருக்கிறது. நேற்று இன்று நாளை அவர் வாழ்கிறார். கம்பர் சாதாரண சொற்களை கூட சாதனையாக மாற்றிய கவிஞன். வால்மீகியின் ராமாயணத்தை இந்த மண் வாசனையோடு கம்பராமாயணமாக நமக்கு தந்தார். அவர் இன்னும் நம் இதயத்தில் இருக்கிறார். பாரதியார் என் சிறுவயது கனவின் தீபம். எட்டயபுரம் முதல் என் உள்ளம் வரை அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒரு வெடிக்கு உண்மை. குறுகிய வாழ்க்கை, ஆனால் அளவில்லா தாக்கம். மு வரதராசனார் பசியை உணர்ந்தவர், முதலில் உணவு பிறகு கல்வி என்ற உண்மை விதைத்தவர். தமிழ் இலக்கியத்தில் 1000 மாணவர்களை உருவாக்கியவர். நிக்கோலா டெஸ்லா ஏசி கரண்ட் கொடுத்த மனிதன். இன்று நாம் சுவாசிக்கும் வசதி அவரது சிந்தனையின் விளைவு. இப்போது எலான் மாஸ்க் அவரது பெயரில் உலகை மாற்றுகிறார். சுவாமி விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒரு சொல் உலகத்தை அசைத்தது. உண்மை பேசும் குரல் எப்போதும் ஒலிக்கும். டாக்டர் அம்பேத்கர் துன்பத்தில் பிறந்தார், நியாயத்தில் இந்தியாவை வடிவமைத்தார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மக்களின் தலைவர். நேர்மை, ஒழுக்கம், மனிதநேயம் அவரின் வாழ்க்கையே ஒரு பாடம். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் நர்சிங் ஒரு வேலை அல்ல, அது ஒரு சேவை. எலன் கெல்லர் கண்ணில்லை காதில்லை ஆனால் மனம் இருந்தது, உலகை ஊக்குவித்தார். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை, ஆனால் இதயத்தில் வெறுப்பு இல்லை, அன்பால் வென்ற மனிதன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியல் ஒரு சமன்பாடு அல்ல, அது ஒரு சிந்தனை புரட்சி. திருநாவுக்கரசர் அப்பர் கடலில் எரிந்தாலும் அவர் மீண்டும் எழுந்தார், உண்மை மூழ்காது எப்போதும். ஃபைனல் ஸ்டேஜ் சான்றோர் நினைவாக மட்டுமில்ல, அவர்கள் நம் வழிகாட்டும் ஒளி. உடல் மறையும் ஆனால் சிந்தனை மறையாது. காலம் மாறும் ஆனால் உண்மை மாறாது. நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் வாழ்ந்த பிறகும் நம்மை உலகில் நினைக்கிறதா என்பதுதான் முக்கியம். சான்றோராக பிறக்க முடியாது, ஆனால் சான்றோராக வாழ முடியும். நன்றி. சிறப்பான உரை தந்த லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு நன்றி. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அழகான தலைப்பு, சான்றோரின் நினைவு. அதிலும் தமிழ், உலகம், தொண்டால் அப்படி பிரித்து சொன்ன விதம் மிக சிறப்பாக இருந்தது. இதில் பெண் சான்றோரையும் விட்டு வைக்கவில்லை, அவர்கள் செய்த சமூக தொண்டினையும் சிறப்பாக சொல்லிவிட்டீர்கள். இது மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் வலம் வந்த அப்பரையும் அழகாக முதல் நோபல் பரிசினை இந்தியாவுக்கு பெற்று தந்த சர் சி.வி. ராமனையும் உங்களின் குருமாராக இருந்த ஒவ்வொருவரையும் சிறப்பாக சொல்ல மறக்கவில்லை. அழகான உங்களுடைய படைப்பு சிறப்பு சிறப்பு மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் வாய்ப்பிற்கு. நன்றி நன்றி மேடம். ஒரு வருமானம் வாழ்க்கையை நடத்தும், பல வருமானம் வாழ்க்கையை பாதுகாக்கும். நேரம் போனால் பணம் வரும், பணம் போனால் நேரம் வராது. அடுத்ததா ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரும். நன்றி சார். தேங்க்ஸ் லட்சுமணன் சார், எனக்கு இந்த பிபிடி ஸ்லைட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நன்றி. அருமையான ஒரு
அதாவது இந்த சாணி பத்தி நான் சொல்லுவேன் டெய்லி. ஒரு கற்பனையை வந்து மனுஷனுக்கு வந்து ஓப்பன் எண்டா இருக்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் மனுஷனால சாதிக்க முடியும். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபிளார் படம் வரேன் அப்படின்னு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை சொல்லும்போது அந்த குழந்தை வந்து நீல கலர்ல வரைய ஆரம்பிக்குது. உடனே வந்து டீச்சர் சொல்றாங்க, நீல கலர்ல எங்கேயா பூ இருக்கா, சிகப்பு இல்லை ஆரஞ்சு யூஸ் பண்ணி வர அப்படின்னு கன்ஃபைன் பண்றாங்க. அதுக்கு பிறகு அந்த பாப்பாவை எப்போ ஃபிளவர் வரைய சொன்னாலும் சிவப்பு ஆரஞ்சது வர அது வரைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளோட கற்பனை குதிரையை வந்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நிறைய நேரத்துல கட்டுப்படுத்திடுறாங்க. ஆனா ஒரு ஓப்பன் எண்டா நம்ம ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நிறைய சிந்திப்போன்றதுக்கு இந்த சாணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாசத்துல. அதுல வந்து இன்னைக்கு சான்றோர் நினைவுகள் அப்படின்னு ஒருத்தர் நிறைய பண்ணும்போது இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்னடா 30வது நாள் என்ன பண்ண போறாருன்னு ஒரு தடவை நான் யோசிப்பேன். லட்சுமணன் சார் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா அவங்களும் சுமரி மேடம் பண்ணுவாங்க. தமிழ் மண்ணில் சான்றோர், அறிவியல் மற்றும் இந்திய சான்றோர், உலகின் சான்றோர்கள், தொண்டால் தொட்ட சான்றோர்கள்னு மிக அருமையா ஒரு 4 கேட்டகரியா அதை பிரிச்சதே ஒரு பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல பேசினவங்க அத்தனை பேருமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து தேவாரம் படிச்சதுனால அந்த அப்பர் ஒரு கல்லுல மிதந்து வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நிகழ்வு. அதெல்லாம் இந்த கடலூர் கிட்ட இருக்குன்னு சொன்னது மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி நான் படிச்சதே ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளி இதுல, ஐ மீன் சிதம்பரத்துல. ராமகிருஷ்ணரை பத்தி நூக்கன் கார்னர் ஃபுல்லா சினிமாவா காமிச்சிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்துல நான் உயர்நிலைப்பள்ளி படிக்கும்போது. அதோட ரொம்ப முத்தாய்ப்பா சொன்ன விஷயம் சர்சேவி ராமனை பத்தி. இந்தியாவில் விஞ்ஞானம் இருக்கா அப்படின்னு ஒன்று நம்மெல்லாம் கோபம் ஆயிடும். ஐ எம் ஹியர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதை வந்து முடிச்ச ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பிரில்லியண்டான விஷயம். அது மாதிரி பல விஷயங்கள் லட்சுமணன் சார் எப்பவுமே டிஃப்ரெண்டா யோசிப்பாரு. இன்னைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சார். சூப்பர், ரொம்ப பயனுள்ள உரை. நன்றி நன்றி ரமேஷ் சார். மிக்க நன்றி சார். ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த தலைப்பை நான் பல தேர்ப்பை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாலும் கூட நான் சாதனை அப்படின்லாம் சாவுக்கு விளக்கம் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று எனக்கு ஒரு போனில் வந்தார். எனக்கு என்னுடைய ரசிகர் ஒருத்தருக்கு, அவங்க இந்த மீட்டிங்ல தான் இருக்கிறாங்க, வாணியம்பாடியில நேர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி மேடம். அவங்க தான் என்ன சொன்னாங்க, சார் சான்றோர் அப்படின்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா சார்? நான் சாதனை நிகழ்வுகள்னு வச்சேன். உடனே நீங்க சாதனை நிகழ்வுகள் சார், சான்றோரை பத்தி ஏதாவது பேசினா நல்லா இருக்கும் சார்னு சொன்னாங்க. அந்த வகையில் எனக்கு சான்றோர் நினைவுகளுக்கு தலைப்பை எடுத்து கொடுத்த சரஸ்வதி அம்மையாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி சார், தொடருங்கள் சார். நன்றி நன்றி சார். இன்று பிறந்தநாள் காணும் சிவசங்கரி மேம்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரமேஷ் சார் நீங்களும் விஷ் பண்ணுங்க, எல்லாருமே மேடத்துக்கு விஷ் பண்ணுங்க. கண்டிப்பா சிவசங்கரி மேடம்க்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மென்மேலும் நிறைய உயர் புகழ் மெய்ஞானம் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நித்யா மேம் போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. ஓகே. உடல் மறைந்தாலும் உன்னத சிந்தனை மரணமில்லை. மகத்தானவர்கள் வாழ்ந்த காலத்தில் அல்ல, வாழ்ந்த பிறகும் உலகத்தை வழி நடத்துவார்கள். அடுத்ததா ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சிவசங்கரி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு உரையை கொடுத்தாங்க. அந்த சான்றோர்களை பத்தி பேசின அத்தனை பேருமே எல்லாருக்குமே ஒரு ஆதர்ச புருஷனா இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். அதுல வந்து நிறைய பேரை நமக்கு தெரியும். ஆனா இந்த கொஞ்ச நாளா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற பேர், கொஞ்ச நாள்னா ஒரு 10 வருஷங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கிற பேர் தான் டெஸ்லா. மற்றபடி எல்லாமே நம்ம பழைய டெஸ்லா மட்டும்தான் இப்போ லேட்டஸ்டா கேட்டது. மீதி எல்லா பேர்களுமே நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நாளா கேட்டிருக்கோம். அவர் சொன்னதுல தமிழ்ல ஆரம்பிச்சு உலகத்தின் இருக்கிற சான்றோர்களை பண்ணும்போது எனக்கு மண்டேலாவை ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்டர்வியூ ஒன்று, அது எனக்கு பேசும்போது அவரை வந்து ஒரு கேலியா ஒரு ஒயிட் பேசுவாரு. அப்ப அதுக்கு அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார். அது வந்து நான் நிறைய ரசிச்சிருக்கேன். அவ்வளோ கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் அதுல வந்து கொஞ்சம் கூட அவர் மேல அவருக்கு கோபத்தையே காட்டாம, ஆனா அழகா அவருக்கு பதில சொல்லுவாரு. ஸோ இந்த நீங்க எடுத்து இருந்த 15 பேர்ல எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா
அவ்வளவு ஒரு கடுஞ்சிறையில இருந்துட்டு வெளியே வரும்பொழுது யார் மேலேயும் எத்தனையோ பேர் அவரை மிதிச்சு அதெல்லாம் பண்ணி இருக்கிறவங்கள மேல கூட அவர் எதுவுமே செய்யலைன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மத்தவங்களும் அதுல வந்து நீங்க எடுத்ததுல எதையுமே குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு என்னமோ அவர ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் அவர பத்தி ரொம்ப இதா சொன்னேன். பரமஹம்சர் அடுத்து அவர் வந்து இறைவன வந்து விவேகானந்தருக்கு காட்டின விதம், அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான மகான்கள்லாம் இருந்தா, இறைவன் அப்படின்ற இந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்த மத வேறுபாடுகள் எல்லாம் இருக்காம இருக்கும். இப்ப மதத்த வந்து எப்படியோ கொண்டு போறாங்க. ஆனா அவரெல்லாம் இருந்தா, மாரி ஆட்கள் இருந்தா, எந்த மதமா இருந்தாலும் நாட்டுல வந்து ஒரு சண்டைகளோ, அதனால ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ இருக்காதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களோட தொண்டு அதையும் நிறைய படிச்சிருக்கோம். அதை நினைவு கூர்ந்ததற்கும், ஹெலன் கெல்லர் எல்லாரையும் பத்தி நினைவு கூர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், மூவாவை பத்தி பேசும்பொழுது நான் வந்து ஷெனா நகர்ல தான் என்னோட ஸ்கூலிங் இருந்தது. அப்போ மூவா வீட்டுக்கு பக்கம்லாம் நான் போயிருக்கேன். நான் படித்த ஸ்கூல் பேர் வந்து திருவிக ஹை ஸ்கூல். அதை வந்து அது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. அதை வந்து அவர் வந்து அதுல ஒரு முக்கிய பங்காற்றினார். திருவிக மேல்நிலைப் பள்ளின்னு இப்ப இருக்கு. அந்த ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் பண்ணது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கு. நம்ம படிச்ச காலத்துல வந்து வசதிகள் அவ்வளவு கிடையாது. என்னுடைய தந்தை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தார் கூட அவர் சாதாரண ஊதியமா இருக்கும் பொழுதுனால நமக்கு அந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் வந்து நாம படிக்கிறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சது. ஸோ நீங்க சொன்ன அத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறையும் திரும்ப நம்ம நினைச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்க்ளூடிங் அம்பேத்கர்ல இருந்து எல்லாமே. டெஸ்லா தான் நமக்கு ரீசெண்டா எனக்கு ஒரு 15 வருஷமா தெரிஞ்சது. அது மற்றவர்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையோட இணைந்தவர்கள் என்பதை ரொம்பவும் நல்லா சொன்னீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி ஜெகநாத் சார். இந்த தலைப்பை காயின் பண்ணி கொடுத்த சரஸ்வதி மேடத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பிறப்பு சாதாரணம், பிறந்த பின் சாதனை தான் சான்றோர் அடையாளம். வாழ்ந்து மறைவது சாதாரணம், மறைந்த பின் வாழ்வதுதான் சான்றோர். அடுத்ததா சுமதி மேடம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய பிறந்தநாள் காலம் சிவசங்கரி மேடம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வு ரொம்ப அற்புதமானது. சான்றோர்கள் நிரந்தரம். ஸோ இன்றைக்கும் நிறைய சான்றோர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மோடு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து விட்டு சென்ற அவர்களை மறக்க முடியுமா என்ன? ஸோ அவர்களை நல்ல முறையில் நிறைய கருத்துக்களோடு நம்மோடு பகிர்ந்து கொண்ட லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் இதுள்ள வருவாங்க போவாங்க, ஆனால் எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வேட்கை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவர் நிறைய கருத்துக்கள், எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா கூட நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், என்ன புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய நாலேஜ் பர்சன், நிறைய விஷயங்களை என்ன சொல்கிறது, அந்த இதுக்குள்ள நிறைய அந்த மூளை வந்து நிறைய வேலை பார்த்துருக்குன்றத நிறைய பேருக்கு தெரியும். நட்புலரில் உள்ள அனைவருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறதுல சாதாரண விஷயந்தான். பட் இருந்தாலும் கூட நல்ல கருத்துக்களை நாங்களும் கேட்டு ரசிக்க இங்கே துணையாக இருந்தது நட்புலரி. இதுக்கு நட்புலரிக்கும் இன்றைய பயிற்சி வழங்கிய லக்ஷ்மணன் சாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். ஒரு மனிதன் இயற்கை எழுதிவிடலாம், அவன் சிந்தனை என்றும் உயிரோடு இந்த மண்ணில் இருக்கும். நேரம் மனிதனை அழிக்கும், ஆனால் அவனுடைய நற்பண்பு மனிதனை நிலைத்திருக்க செய்கிறது. அடுத்ததா லோகநாத் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். வணக்கம். இன்றைய பொழிவாளர் நாராயணன் சார் எல்லா சான்றோர்களும் பற்றி ரொம்ப அழகாக இன்னைக்கு சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரதியார். ஏன்னா நாராயணன் சார் அதை பின்பற்றார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இஜகத்தில் எவர் வந்து எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. இந்த வரிகளை கொடுத்த முண்டாசு முறுக்கு இசைக்காரன் அவரு ஃபாலோ பண்றாரு. அவர் என்னைக்குமே எதுக்குமே அச்சப்பட்டதில்லை. எதை சொல்றதையும் வெளிப்படையா சொல்றாரு யாரையுமே.
அடுத்து வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார்? மானம் காத்த மாபெரும் வீர சரித்திரம் தனிவே நிற்கின்றார். ரொம்ப நன்றி ஐயா. ஐயாவுக்கு நன்றி நன்றி சார். சான்றோர் வரலாறு இல்லை, அவர்கள் வாழும் வழிகாட்டிகள். அவர்கள் புத்தகத்தில் இல்லை, நாம் ரத்தத்தில் ஓடும் உண்மைகளாக வாழ்கிறார்கள். அடுத்ததா வீரா சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி நல் வணக்கமும் நல் வாழ்த்துக்களும். இன்று பிறந்த நாள் காணுகின்ற நமது அன்பு சகோதரி சிவசங்கரி, இவரோடு இன்னொருவரும் இருப்பார், யாரென்று எனக்கு தெரியவில்லை. இருவராக வருவார்கள் என்று எண்ணுகிறேன். அவருக்கு நம்மை அனைவருடைய இறையருளோடு கூடிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்தது இன்று பொலிவாளர் அவர்கள். நான் நட்புலரி வணக்கம்னு சொல்றதுக்கு ஏன் இப்படி சொல்லுங்களேன்னு சொன்ன என்னுடைய நினைவுகளில் இருந்துக்கிட்டே, நட்புலரின்னு சொல்லுங்களேன், காலை வணக்கம்னு சொல்றதை விட நட்புலரி வணக்கம்னு சொல்லுங்களேன்னு சொல். அப்படி பொலிவாளர் அவருக்கு நன்றி கூறுவதற்கு முன்பாக சகோதரியார் சரஸ்வதி அவர்களுக்கும், பேரை பாருங்க சரஸ்வதி, அவர்கள் தான் இந்த தலைப்பை மாத்தினாங்கன்னு நன்றி கூறினாரு. இல்லைன்னா என்ன தலைப்பா இருந்திருக்கும்? சாதனையாளர்கள் நினைவுகள்னு இருந்திருக்கும். இதுல பெரிய இந்த சின்ன மாற்றத்துல ஒரு பெரிய செய்தியை பாருங்க. ஒருத்தர் சாதனை புரிந்து அதனால நிற்பது ஒன்று, சான்றோரா இருந்து நிற்பது ஒன்று. இதை இன்னும் கொஞ்சம் ஆய்வுக்குள்ள போனோம்னா, ஒரு சான்றோர் ஒரு சாதனையும் இந்த உலகத்துல செய்யல, ஆனா அவர் வாழ்ந்தது சான்றோரா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. யாருக்குமே அவர் பேரை தெரியாது, போகட்டுமே, ஆனாலும் அவர் சான்றோர் தானே, எந்த தவறும் செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்துடக்கூடாதுன்னு. ஆக இந்த தலைப்பிலேயே மிகப்பெரிய இதை கொடுத்துருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா, ஒருத்தரை சார்ந்து இன்னொன்னும் அது வருங்கிறதுக்கு இப்ப நான் சொன்ன கருத்துக்கே பாரதியாரை சார்ந்து தன்னுடைய பெயரையே மாத்திக்கிட்டு பாரதிதாசன் ஒருத்தர் உருவாகிறாரு. இப்படி பாசிட்டிவா வர்றப்ப நெகட்டிவா வரும். ஜான் எஃப் கென்னடி உலகமே போட்டுறாது, ஜாக்குலின் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். இதே நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு காலங்கள் சிறையிலிருந்து நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்தவருடைய துணைவியார் பிரிந்த கதைகள், வேதனையான கதைகளும் உண்டு. எது இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், மாலை கொண்டாந்து எல்லாரும் மாலை போடட்டும், எல்லாத்தையும் அப்பார்ட், நான் எப்படி இருக்க போறேன், தவறே நான் செஞ்சிருந்தாலும் கூட இன்று இந்த நொடியிலிருந்து நான் மாறிட்டேனாலே ஒரு பெரிய இதுதானே. சான்றோரா மாறணும் அப்படின்னு நல்ல நினைவுகளை 15 பேர்லையும் கொடுத்துருக்காரு. இதுல ஏனோ காந்தியார், அவர் மகாத்மா காந்தியாரையும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அடுத்த நாள்ல வருவாரோன்னு. அவரும் நம்ம போற்றக்கூடிய இருந்தான்னு நினைக்கிறேன். இது மாதிரி 1000 பேர் வருவாங்க. வர்றப்ப எல்லோரும் சான்றோர்கள், சான்றோர்கள் என்றும் நினைவில் வாழ்க. பொலிவாளருக்கு நன்றி கூறுவதோடு அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வீரா சார். வாழ்க்கை ஒரு நாள் முடியும், ஆனால் நம் செயல்கள் வரலாறாக மாறும். நாம் வாழ்ந்த காலம் முக்கியமல்ல, நாம் விட்டு செல்லும் பாதை தான் முக்கியம். நன்றி. அடுத்ததா மஞ்சுளா மேம், உங்களோட பின்னோட்டத்தை தரலாம். எஸ் சார், குட் மார்னிங் டு ஆல். சார், ஸ்டார்ட் பண்ண பாட்டே ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், அருமையா இருந்தது. தேடி சோறு நிகழ் என்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் செம சார். அந்த சாங் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த கவிதை எந்த மேடையிலையும் நாங்களும் எங்க காலேஜ்ல தமிழ்ல பேசணும்னா இதை தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ சச் ஏ கிரேட் அண்ட் அத்தனை சான்றோர்களை இன்னைக்கு நீங்க ரீகால் பண்ணிருக்கீங்க. அவங்கெல்லாம் தான் சார் நம்மளுடைய வாழ்க்கை. பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்றது, த வேர்ல்ட் இஸ் கோயிங் டெக்னாலஜி, த வேர்ல்ட் இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யாரையும் நினைச்சு பாக்குறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நம்ம இன்னைக்கும் அவங்கள நினைக்கிறோம், நாம தான் கொண்டு போய் இன்னும் இருக்கிற நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சச் ஏ கிரேட் டாபிக் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு அதை பக்காவா எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கீங்க. சச் ஏ கிரேட் உங்களுடைய எஃபோர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. நன்றி நன்றி மஞ்சுளா மேம். சாதாரண மனிதன் வாழ்கிறான், சான்றோர் வழிகாட்டுகிறார்கள். இந்த தலைப்பை காயின் பண்ணி கொடுத்த சரஸ்வதி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
சரஸ்வதி மேம். எஸ் சார், குட் மார்னிங் சார். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குது மேடம், பேசுங்க. அனைவருக்கும் நற்பொழுதின் காலை வணக்கம். படப்படப்பாவே இருக்குது சார் சொன்னதுலேருந்து. சார் ரொம்ப நன்றி சார். நீ நெடிலும் குறிலும் சார் கிட்ட பேசும்போது சான்றோர்கள் நான் சொன்னேன், அவர் நினைவுகள் வந்தாரு. அத என்னோட வார்த்தை அவர் இந்த அளவுக்கு இவ்வளோ 4 பாகமா பிரிச்சு அதை பார்ட்டா கொடுத்துருக்கிறதுக்கு சார் முதல்ல தலை வணங்குறேன். நன்றி சார், தேங்க்யூ சார். அதே மாதிரிதான் எங்க மேமும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த மனசை படிச்சவங்கன்னு ஃபர்ஸ்டே நீங்க சொன்னீங்க சாரை பத்தி. அந்த மனசுல என்ன இருக்குதுன்றது நம்ம சொல்லும் போதே அதை படிக்கிறாங்க. எனக்கு இவங்க 2 பேரும் கிடைச்சது, இவங்களோட நான் பயணிக்கிறது முதல்ல நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா சான்றோர் நினைவுல சார் திருவள்ளுவர் பத்தி சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவள்ளுவர். 133 அதிகாரத்தை 1330 குறளை பிறந்தான், வளர்ந்தான், இருந்தான், கிடந்தான், இது தலைமுறைக்குமா கொண்டு போய் இன்னைக்கு ஒரு குறளை எடுத்தா கூட இன்னைக்கு நடைமுறைக்கு வர்ற போலதான் இருக்குது. அதையும் அவர் நினைவுபடுத்தினாரு. கம்பர் எழுதின ராமாயணம் 12ஆம் நூற்றில் வாழ்ந்தவர். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டவர். அந்த ராமாயணத்தை கொண்டு வந்ததும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், முண்டாசு கவிஞர், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதெங்கும் காணும். அதை பத்தி அவர் எக்ஸலண்டா அவர் சொன்னாரு. அடுத்து டாக்டர் வா முருகராஜன், மொழி மட்டும் இல்லை, மனிதனை உருவாக்குவதும் இலக்கியமே பல மாணாக்களையும் உருவாக்கினார். பசி இந்த இடத்துலதான் சார் என்னோட நிறைவான வயிறு, நிறைவான கல்வி நிறைய இருந்துச்சு, ஆனா வயிறு நிறையல. அந்த ஒரு காலகட்டத்துல அன்னைக்கு அவர் இருந்தாரோ இல்லையோ, என் வயிறு நிறைஞ்சப்போ வந்தது எம்ஜிஆர் சார் தான். அந்த சத்துணவு திட்டத்தை எடுத்துன்னு எங்க வயிறெல்லாம் நிறைய வைத்தாரு. அதை எனக்கு நினைக்க தோன்ற வச்சது. சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. நிக்கோலா டெல்லா, மின்சாரம் 2 வகையா கண்டுபிடிச்சு ஏசி மின்சாரம் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறாரு. அந்த டெஸ்லா நிறுவனம் நானும் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா அந்த டெஸ்லா நிறுவனத்திற்கு இருக்கிற அடைமொழி அதுக்கு முன்னே இருந்தவரை பத்தி அவர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நான் கத்துக்கிறேன். இதுக்கு முன்ன இந்த மொழியிலிருந்து தான் இதை வந்ததான்றதை இன்னைக்கு நான் இதை தெரிஞ்சுக்கினேன். டாக்டர் அம்பேத்கர் அவரும் நான் ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து குடிக்கும் நீரை சட்டமாக்குவினார். இன்னைக்கும் அவரை பத்தி பேசினே தான் இருக்கிறோம். எல்லா வகைத்திலுமே அவர் மனிதனரா வந்துட்டாரு. அவரே நினைவுபடுத்தினாரு. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சகோதர சகோதரிகள். சுவாமி விவேகானந்தருக்கும் என்னோட குழந்தைகளுக்கும், என் பையனும் அவர் பிறந்த நாள்ல தான் பிறந்தான், பெரியவன். ஆனா அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா கூட சுவாமி விவேகானந்தர் படம் போலதான் இருக்கும். அவனுக்கு அந்த முண்டாசு அது தலையில சிவப்பு துணி கட்டணும்னா. இன்னைக்கும் ஒரு 3 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களுமே 5வது வரைக்கும் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன்ல தான் படிக்க வச்சீங்க. அந்த ராமகிருஷ்ணா கான்வென்ட்ல படிக்க வச்சுனேன்னா அப்பதான் மாதா பிதா குரு தெய்வம் அடக்கம், அன்பு, பண்பு, பாசம், பற்று எல்லாமே அந்த இடத்துலதான் அங்க கிடைக்கும். பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுன்றது அந்த ஒரு அந்த ராமகிருஷ்ணா கான்வென்ட்ல தான் நான் எடுத்தேன். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அது சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளவே ஒரு மகனை நான் பெத்தெடுத்து அனும்போது எனக்கு ரொம்ப பூரிப்படைகிறது. அடுத்து அப்துல் கலாம் சார், இந்தியாவின் குடியரசுத் தலைவர், கனவுகளை நினைவாக்கிறார் சார். நீங்க ரொம்ப லென்த்தியா பேசாதீங்க. ஏன்னா இன்னும் 2 3 பேர் பேசி பிடிக்கணும், டைம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை பரபரப்பான வாழ்க்கை நாள், அனைவரும் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருப்பாங்க. சுருக்கமா முடிச்சிடுங்க. நீங்க உங்களுடைய சந்தோஷம் எனக்கு புரியுது. அது லென்த்தியா பேசிட்டே இருந்தோம்னா அது தப்பா போயிடும். ஓகேங்களா? நன்றி, உங்களுடைய உரைக்கு நன்றி. தேங்க்யூ சார். அப்துல் கலாம் சார், கனவு காணுங்கள், கனவுகள் மெய்ப்படட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நைட்டிங்கல், புளோரன்ஸ் நைட்டிங்கல், செவிலியர்களின் சிஸ்டர், நோயை காப்பாற்றுவதற்காக போர்ல அடிப்பட்ட வீரர்களுக்கு பண்ணது. அப்பவே அந்த லேண்டர் விளக்கு எடுத்துன்னு போய் அவங்க பண்ணது அது ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. எலன் கொல்லர், கண்கள் இருந்தும் காணாமல் இருப்பது, காதுகள் இருந்தும் கேட்காமல் இருப்பதுன்னு சொன்னதும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. அப்புறம் நெல்சன் மண்டேலா, 27 ஆண்டு சிறையில் வாழ்ந்தவர், சிறையில் கோபத்தோடு வந்தா இன்னும் சிறையில் தான் இருப்போம்னு. கோபம் இல்லை, அந்த இடத்துல நமக்கு பயிற்சி சாந்தத்தை உண்டு பண்ணுது. அதை கத்துக்கணும் வந்தவங்க தான் மாமனிதன் ஆயிடுறாங்க. அப்புறம் ஆல்பர்ட் ஜென்சன், ஒரு குழந்தை கேட்ட கேள்விக்கு மேடம் நான் சொன்னது என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபீட்பேக்ன்றது 1 நிமிடம் தான் கொடுக்கணும்.
லென்த்தியா கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க நிறைய பேர் விலகி போயிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் கிளம்பணும். இங்க நிறைய டீச்சர்ஸ் ஜாப்புக்கு போறவங்களாம் இருக்காங்க. அவங்கலாம் 2 ஒரு வார்த்தை பேசிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. நீங்க லென்த்தியா போயிட்டே நீங்க நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம குரூப்ல தூக்கி போடுங்க, மேஜிக் மார்னிங்ல போடுங்க. நான் கேட்டுக்கிறேன், தப்பு இல்லை. தயவுசெய்து ஓகே எல்லாத்தையும் சார். உங்க கருத்துக்களை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா டைம் போயிடும். மன்னிச்சிங்க. எல்லாருக்குமே இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்றேன். எல்லாரும் ஒரு வார்த்தை பேசிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, காயின் ரைஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. அதான் வருத்தமா இருக்கு. நீங்க சீக்கிரம் முடியுங்க. ஓகே சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க 4 பகுதியா பிரிச்சு 4வது பகுதியில அப்பர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சர் சி வி ராமன் இவங்களெல்லாம் பத்தி பேசுனதுல ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். நோபல் பரிசு வென்ற சர் சி வி ராமனும் சரி, கடைசி மாதமா சான்றோராக பிறப்பதில்லை ஆனால் சாதனையாளராக வாழ முடியும் என்றதையும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் சிவசங்கரி மேடத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எனக்கு இந்த தளத்துல பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சரஸ்வதி மேம். அடுத்ததா சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்பொழுது காலை வணக்கம். சார் செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சான்றோர் நினைவுகள்ன்ற டாபிக்ல வந்து 15 பேரை பத்தி சிறப்பா சொன்னீங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்பேத்கர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சான்றோரையும் கூறி அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டை பத்தி சொன்னீங்க சார். அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாழ்த்துக்கள். சிவசங்கரி மேடத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்ததா யாரும் ஆண்ட்ரஸ் பண்ணிருக்கீங்க? நேரத்துக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை மறந்துட்டேன். நன்றி 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 நன்றி. தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தற்போதைக்கு இனிய காலை வணக்கம். இன்று லட்சுமி நாராயணன் சார் பல அறிஞர்களின் சிறப்பான அவர்களுடைய நடத்தைகளையும் அவர்களை பற்றியும் சிறப்பாக கூறிய நினைவுகள் அவர் அதாவது அந்த சான்றோர்கள் இருக்கும் பொழுது நாம் இல்லையே என்ற ஒரு கவலையை இன்று லட்சுமி நாராயணன் சார் நமக்கு தீர்த்து வைத்து விட்டார். அத்துணரின் மூலியமாக அவர்கள் நினைவுகளிலாவது நாம் வாழ்கின்றோமே என்ற ஒரு நிம்மதி, ஒரு பெருமை, ஒரு புகழ், அதை அனைத்தையும் லட்சுமி நாராயணன் சார் இன்று நமக்கு கொடுத்து விட்டார். மிக்க நன்றி சார். அதில் அன்னை தெரசா என்பவர்கள் மறந்துவிட்டார்களோ என்று நினைக்கின்றேன். நான் அவர்களை நேரடியாகவும் பார்த்திருக்கின்றேன். திருவிக அவர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களும் பழகியிருக்கின்றேன். திருவிகாவை பற்றி சிறப்பாக கூறியதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்கள் எண்ணங்களும் உங்கள் செயல்களும் இன்றும் நற்புலையில் நீங்காத நினைவுகளாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். அடுத்து நாகவலி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி சிவசங்கரி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எக்ஸலன்ட் சார், வாழ்த்துக்கள். அருமை அருமை. 15 சான்றோர்களை அருமையா தொகுத்து முண்டாசு கவி கம்பர்லேருந்து அப்படியே எக்ஸலண்டா சொன்னீங்க சார். ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய கருத்துக்கள், ஒரு சில கருத்துக்களை சொன்னாலும் அப்படியே நச்சுன்னு பதிகிற மாதிரியான கருத்துக்களா எடுத்து நம்ம மனசுல நீங்காத நின்ற அந்த சான்றோர்களை நினைவுகளை கொண்டு வந்தீங்க. அருமை சார். நீங்க நீண்டோடி வாழணும். எல்லா புகழும் உங்களுக்கு. சூப்பர் சார். வாழ்த்துக்கள். அருமை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி நாகவலி மேம். சிவகணி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது செஷன். ஒவ்வொரு சான்றோரை பத்தி ரொம்ப அழகா சொல்லி நம்ம எப்படி சான்றோரா வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்லாரும் சான்றோரா வாழறதுக்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படிங்கிறத அந்த கடைசியா சொன்ன விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்ததா சிவசங்கரி, எனக்கு இறைவன் கொடுத்த வரமாய் வந்த அன்பு தங்கைக்கு அகவை தினத்தில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இறையருள் நிறையட்டும். நன்றி. யாருங்க அந்த சிவசங்கரி? அன்பு தங்கை சிவகணியின் தங்கை சிவசங்கரிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை இன்னும் பார்த்ததில்லை. பார்த்த தங்கைக்கு வாழ்த்துக்கள். பார்த்த தங்கையின் மூலமாக பார்க்காத தங்கைக்கு நல்வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. நன்றி அருணகிரி சார். நன்றி நன்றி மேம். நன்றி. ஜெகநாத் சார் திரும்ப அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா?
சிவசங்கரி மேம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். லக்ஷ்மி நாராயண் சார், உங்க வாய்ஸ்ல சான்றோட நினை அப்படின்னு சொன்ன பல தகவல்கள் அருமையா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். இன்னைக்கு பிறந்தநாள் எனக்கு தெரிவித்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றி. காலையிலே ஒரு பர்த்டே விஷஸோட ஸ்டார்ட் ஆகுறது நல்லா இருக்கு. இந்த செஷன் பர்த்டே விஷஸ் எல்லாமே அருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். சிவகனி கேட்ட பதிலுக்கு வந்துட்டேன் சார். பதில் யாருன்னு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி சார். நன்றி நன்றி மேம். வெங்கடேசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் லீடர். இன்னைக்கு 1184வது நற்புலவரின் நிகழ்ச்சி நான் பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை பார்த்தோன்னே சாதனையாளருடைய நிகழ்வு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் நம்ம சரஸ்வதி மேம் சான்றோரின் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி திரு லட்சுமி நாராயண் சார் எல்லாருடைய ஸ்டோரியும் சொன்னார். எலான் மஸ்க்கு, நெல்சன் மண்டேலா, கம்பர், திருவள்ளுவர், விவேகானந்தர் எல்லாருடைய ஸ்டோரியும் சொன்னார். சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சார். அவர் சொல்லும் போது நாங்கள் அப்படியே நேரடியாக திரையில் பார்த்த மாதிரியே இருக்குது. நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி வெங்கடேசன் சார். நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். சண்முக வீரமணி சார், எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் சான்றோர் நினைவுகள் வித் நைஸ் பிபிடி அண்ட் 15 லீடர்ஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ரமேஷ் ராஜு சார், வெரி எக்ஸலன்ட் செஷன். லாட்ஸ் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் லேர்ன்ட் ஃப்ரம் யுவர் ப்ரெசன்டேஷன் சார். கிரேட் சார். ஹாப்பி நட்புலரி. வாழ்க வளமுடன். கவிதா கண்ணன் மேம், விஷிங் சிவசங்கரி மேம் wonderful birthday ma'am. Stay blessed always. Excellent title and close to your presentation sir. May your noble service continue. Sivasangri ma'am, thank you. Kavita ma'am போட்டிருக்காங்க. அடுத்து ஜெகநாத் சார், ஹாப்பி பர்த்டே சிவசங்கரி மேம். ஜெயகரன், கருணாகரன், இன்றைய பேச்சு மிகவும் அருமை ஐயா. ஆன்மீகம், விஞ்ஞானம், இலக்கியம், தொண்டு, பொது வாழ்வு, மருத்துவம் என்ற துறைகளில் வாழ்ந்து மறைந்து நம்மோடு நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சான்றோர்கள், சான்றோர் பெருமக்கள் எங்களுக்கு சுருக்கமாக தீர்க்கமாக சொன்ன விதம் அருமை. டெஸ்லாவை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு விவேகானந்தரும் நட்போடு இருந்தார் என்பது புது செய்தி. வேதம் சொன்ன பிராமணன் தான் நீங்கள் கண்டுபிடித்த மின்சாரம் ஒரே வேள்வியில் நிலைத்து நிற்பது என்ற ஐன்ஸ்டீன் பதில் இன்று சில வரிகள் என்னை மிகவும் யோசிக்க வைத்து விட்டது. நன்றி சார் போட்டிருக்காரு. அடுத்து ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு சிஸ்டர் சிவசங்கரி. வாழ்க வளமுடன். சண்முக வீரமணி சார், சிவசங்கரி மேம் தேங்க்யூ. ஜெயரன் சார், ஜெகநாதன் சார், சண்முக வீரமணி சார், கண்ணன் ராஜன் சார், சற்றும் எதிர்பாராத தலைப்பு, பாராட்டுகள். ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராமானுஜர், திரு வாரியார் சுவாமிகள், திரு கண்ணதாசன் ஆகியோர்களுக்கு என் மனதில் தோன்றியது. தமிழகத்தில் பலரும் தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் சர் சி.வி. ராமன் அவர்கள் ஒரு தமிழர். அவருடைய பெருமையை நினைவு கூறும் வகையில் பெங்களூர் நகரில் உள்ள மெட்ரோ நிலையத்திற்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரமேஷ் ராஜு சார், விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன் மேம். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. சிவசங்கரி மேம் தேங்க்யூ போட்டிருக்காங்க. மேஜர் நாராயண சார், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு சிவசங்கரி மேம். Lakshmi Narayanan sir has taken us through a time travel of worthy lives of great personalities. A highly motivating journey, narrated powerfully. Thanks a lot for igniting all of us. அப்படின்னு போட்டிருக்காங்க. கால் மெசேஜஸ் ஓவர். வேற யாராவது பின்னோட்டம் தரலன்னா இயர் குறைக்கு போகலாம். பின்னோட்டம் தரலாம் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஆல் குட் மார்னிங் சார். கட்டுப்புண்டி மணி பேசுறது. வணக்கம் சார். தேங்க்யூ. இந்த நட்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இன்றைய பிறந்தநாள் காணும் சிவசங்கரி அம்மையாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்ற இன்றைய நட்பு நிகழ்ச்சியிலே 15 சான்றோர்களை, வாழ்நாளில் சாதித்தவர்களையும் சரித்திரம் படைத்தவர்களையும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற நிகழ்வுகளை மிக அருமையாக எடுத்து உரைத்த திரு லட்சுமி சார் அவர்களுக்கு மிகவும் சிறந்த தாய்ந்த அந்த வணக்கத்தையும் பணிவான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல்
பல விஷயங்களை அடிக்கடி வந்து சொல்ல வேண்டும். உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப மீண்டும் உங்களுக்கு அள்ளி தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மணி சார். வேற யாராவது பின்னோட்டம் தரணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போகலாம். ஓகே சார், உங்களுடைய ஏற்புரை தரலாம் சார். மீண்டும் வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி. ஏற்புரை என்று சொன்னால், இது 1184வது பயணம். தொடர்ந்து இந்த தளத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகின்றேன். இந்த நிகழ்ச்சி பல இடையூறுகளுக்கு இடையிலும் நல்லவர்களின், சான்றோர்களின், சாதனையாளர்களின் ஒத்துழைப்பால் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இனிய நண்பர் அருணகிரி அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு பிபிடி சிறப்பாக ஸ்லைடை பிராட்காஸ்ட் செய்த நண்பர் ரமேஷ் நாகராஜன் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனது அன்பு அழைப்பை ஏற்று வந்து பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனக்கு நேற்று இரவு மெசேஜ் அனுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாத சூழலில் வாழ்த்துக்களை தெரிவித்த நண்பர்களுக்கும், இன்று இனிய பிறந்த நாளை கொண்டாடிய அன்பு தங்கை சிவசங்கரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் சேர்த்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல உள்ளங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவரையும் நாம் மே மாதம் 17ஆம் தேதி திருச்சியில் சந்திக்க இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அந்த வகையில் நல்லதொரு நிகழ்வை ஒருங்கிணைத்து கொடுத்த அன்பு நண்பர் அருணகிரிக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து, போஸ்டை போட்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தி தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்து முதல் நாள் நிகழ்வை நடத்தி கொடுத்த குமரேசன் நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், சிறப்பான ஏற்புரை. இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு போகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நாளை